ஓகே, இன்னைக்கு 8ஆம் நாள் ஓட்ட போறோம். மெயின் ரோட்ல போகும்போது மூஞ்சி பாட்டில் வச்சு வலது இடது வலது பார்த்து திருப்பணும். அதே மாதிரி மெயின் ரோட கிராஸ் பண்ணும்போதும் போய்கிட்டே இருக்கும்போது ரோட்ல மத்திக்கு வந்து ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு நமக்கு பின்னாடி வர கவனிச்சாங்கன்னா கவனிச்சு ஆப்போசிட்டை கவனிச்சு சரியா? சரி. அடுத்தது என்ன பண்ணோம்? 3வது பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தோம்? டாப் கீழ வந்துட்டு போது டக்குன்னு டேனிங் வந்தா மூவிங் பாயிண்ட் வச்சுக்கிட்டு டேனிங் முடிச்சு நேரம் எடுக்கும்போது என்ன ஸ்பீட் வரீங்கன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு இது 8ஆவது நாள் பயிற்சி. பண்ணலாமா? ரைட், பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் இருக்கு. ஹேண்ட் பேக் இருக்கா? எடுத்து விடுங்க. எடுத்தாச்சா? ரைட். 1 2 3 ரைட். மூவிங் பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம டேன் பண்ண போறோம். சரியா? அந்த வண்டி ரிவர்ஸ் வருது வரணும். இண்டிகேட் போடுங்க. நீங்க இண்டிகேட் போடுங்க. அப்பதான் நம்ம அங்க போறது தெரியும். போடுங்க. போய்கிட்டு ரைட்டு திருப்பு. மெதுவா ஏன்னா அட்வான்ஸா திருப்போம். மெதுவா திருப்பா. சரியா? எடுங்க. 1 2 3 செகண்ட் கியர் மாத்திக்கணும். பைக் இருக்கு. பைக் ஒட்டியே போங்க. போய் லெஃப்ட் போங்க. பைக் ஒட்டி போங்க. பைக் ஒட்டி போய் அதுக்கு லெஃப்ட் போங்க. இன்னும் பைக் ஒட்டி போங்க. இப்போ லெஃப்ட் நல்லா ஓடிங்க. நல்லா ஓடிங்க. நல்லா ஓடிங்க. அவ்வளோதான். ரைட். போட்டோ. இப்போ இந்த ரோட்ல ரைட்ல திரும்பணும். இது ஒரு மெயின் ரோடு. அப்படிதானே? அப்போ இந்த இடத்துல நினைச்சிடணும். நம்ம நிப்பாட்டி மூஞ்சி பாயிண்ட் வச்சு பிரேக் வச்சு விடும். வண்டி மூவ் பண்ணும்போது ஆச்சு கூட திரும்பணும். வலதை எடுத்து பார்க்கணும். மூவிங் பாயிண்ட் மூவிங் கியர் போட்டுக்கோங்க. மூவிங் பாயிண்ட் மூவிங் கியர் போட்டாச்சா? மூவிங் பாயிண்ட் பிரேக்ல கால் வச்சுங்க. கொஞ்சம் வியூ பாருங்க. லேஸ் ஆசை கொடுங்க. வண்டி இல்லைங்களா? அப்போ ஆசை கொடுத்து போங்க. நல்லா கொடுங்க. கொடுத்துட்டே ரைட்ல நல்லா திருப்புங்க. 2 சுத்தி 12. அவ்வளவுதான். லெஃப்ட் ஓரமா வந்தோடனே நேரம் எடுங்க. எடுங்க. அவ்வளவுதான். 1 2 3 செகண்ட் கியர் போலாம். போட்டோம். போட்டோ நேரம் போட்டோம். 1 2 3 தேர்ட் கியர். டச்ச ஃபுல்லா விட்ட பிறகு கிட்ட போவீங்க. ஆள் கிட்ட போவீங்க. இப்போ ரைட்ல திரும்பணும். அப்போ வண்டி ரைட் சைடு மத்தி ரோட்டுக்கு போங்க. ரைட்ல இண்டிகேட் போட்டுக்கோங்க. காலை பிரேக்ல வச்சுக்கோங்க. தேர்ட் கியர்ல இருக்கீங்க. சரியா? கிட்ட வந்தாச்சு. ஆனால் வேண்டாம் கியர் மாட்டாங்க. கிட்ட வந்தாச்சு இல்லையா? திருப்புங்க. ஆஃப் வச்சு 3 பாயிண்ட் வைங்க. இன்னும் நகரும். 3 பாயிண்ட் வைங்க. இப்போ செகண்ட் கியர் போடுங்க. அவ்வளோதான். போட்டோம். இப்போ மெயின் ரோடு ரைட்ல திரும்பணும். அப்போ நிப்பாட்டி எடுக்கணும். சரியா? கிளச் பிரேக் மூவிங் கியர் மூவிங் பாயிண்ட் பிரேக் விட்டுருங்க. மூவ் ஆகும்போது வண்டி வந்தா பிரேக் பிடிங்க. இல்லைன்னா ஆசை கொடுத்து போயிருங்க. வண்டி வந்தா வலது இடது வலது பார்க்கணும். அப்போ இந்த பைக் போகணும். ஆசை கொடுத்து போங்க. இப்போ ஆசை கொடுங்க. கலந்துருங்க. அவ்வளோதான். நேரம் எடுங்க. போட்டோ. 1 2 3 செகண்ட் கியர் போலாம். போட்டோ. இதெல்லாம் டோர் பண்ணி போட்டுங்க. கிளச் பிரேக் ரோடு விட்டு இறங்கிங்க. நேரம் எடுத்து நியூட்ரல் காலுக்கு எடுத்துக்கங்க. சரி, பாஸ் பண்ணி விடுங்க. வீடியோ பாஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம திரும்ப வண்டியை மூவ் பண்ணுங்க. 1 2 3 ஃபர்ஸ்ட் கியர் போட்டாச்சு. போட்டோம். மெயின் ரோட்ல நேரம் போடணும். டக்கு டக்குன்னு அடுத்த தூக்கி மார்னிங்ல மாரி பாருங்க. மார்னிங்ல மாரி அனுப்பிச்சிடும். போட்டோம். ஆசை கொடுங்க. 1 2 3 செகண்ட் கியர் போலாம். போட்டோம். இப்போ ரைட்ல திரும்பணும். இண்டிகேட் போட்டுக்கோங்க. ரோட்ல மத்தியில போங்க. போயிட்டு கூட தாண்டாதீங்க. ஆனால் போயிட்டே இருக்கும். கூடாது. வச்சு கூட தாண்டாதீங்க. அங்க போய் தான் தாண்டணும். திரும்ப முடிய இடம் வரும்போது ரைட்.
போலாம் போட்டோம். இதே நம்ம லெஃப்ட் திரும்ப லெஃப்ட் ஃப்ரீ போய்கிட்டே இருக்கலாம். சரியா? ரைட்ன்றதுனால தான் நம்ம ஆமா பாயிண்ட் வந்து கோடு வரைக்கும் வந்துட்டு நிறைய போட்டோம். மேடு பள்ளம் பார்த்து விலகி போகணும். லெஃப்ட் செகண்ட் கியர்ல போறீங்க. அந்த வண்டி நிப்பாட்டின வச்சுல ஹார்ன் அடிச்சுங்க. வலது இடது வலது பாருங்க. லெஃப்ட் நல்லா திருப்பி ஃப்ரீ நல்லா திருப்பி போகலாம். போகணும். வேற எடுத்தோம்னா அவசியம் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். போகலாம் போட்டோம். நிறைய கவனிக்கலாம். இன்னும் கவனிங்க வரணும். போட்டோம். இப்போ லெஃப்ட் திரும்பணும்னா அப்போ செகண்ட் கியர் போட்டு லெஃப்ட் நல்லது. அப்படி போட்டோம். அதான் சின்ன பெண்டு தான், ஒரு சுற்று சுத்தினா போதும். ஆனால் ஆசிட் கிடையாது. ஆசிட் கொடுக்காம ஒரு சுற்று சுத்தினா அப்படியே ரைட்டு. ஆசிட் கிடையாது. நல்லது. அடிங்க மெதுவாக அடிங்க. லெஃப்ட் ஃப்ரீ போயிட்டே இருக்கலாம். வலது இடது பார்த்து போயிட்டே இருக்கலாம். விரும்புங்க ரோட்டு நடுரோடு போகக்கூடாது. அவ்வளோதான். மெதுவாக நேரம் எடுங்க. போகலாம். போட்டோம். ஸ்பீடை கூட்டுங்க. போட்டோம் 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 போட்டோம். 1 2 3. இப்போ லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். அப்போ நிச்சயம் கியர் மாற்றக்கூடாது. பக்கத்துல வந்து சொல்லிக்கோம். அதனால கியர் மாற்றக்கூடாது. நேரம் எடுங்க. இப்போ நீங்கள் கியர் கம்மி பண்ணிக்கணும். நேரம் எடுத்தாச்சு இல்லையா? திருப்பி நேரம் எடுத்தாச்சு. அது 4th கியர். அது 4th கியர். கியர் தப்பா போடக்கூடாது. போட்டோம். அவசரப்படக்கூடாது. எந்த ஸ்பீடு போகிறோமோ அந்த கியர் நம்ம நினைச்சலாம். அதாவது உடனே சொல்லிட்டாங்கன்னு வைங்க, மூவிங் பாயிண்ட்ல வச்சுட்டு நீங்க எந்த கீழே போறீங்க அதே கீழே திருப்பி அதுக்கப்புறம் மெதுவா நேரம் எடுத்துக்கலாம். சரியா? அவசரப்படக்கூடாது. நேரம் வந்ததும் போட்டோம். நேரம் போடும். 1 2 3 தேடிக்க போடும். கிளச்சை விட்ட பிறகு கிளச்சை விட ஆசை கொடுக்கக்கூடாது. ஓகே. இப்போ ரைட்ல திரும்பணும். மெயின் ரோடு. அப்ப நினைச்சணும் அந்த இடத்துல வண்டி நிப்பாட்டிடும். தேடிக்கல அப்படி நிப்பாட்டுங்க. கிளச்சை நல்லா வச்சுங்க. நடுவுல நிப்பாட்டுங்க. இருந்து வர வண்டி போகணும். அங்கிருந்து வர வண்டி போகணும். சரி. இப்போ மூவிங் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் கியர். மூவிங் பாயிண்ட் வண்டி ஒன்றும் இல்லை. அப்போ மூவிங் பாயிண்ட் வந்து ஆசை கொடுத்து போங்க. ஆசை கொடுங்க. ரைட்டில் நல்லா திருப்புங்க. ஒவ்வொரு டேனிக்கும் மூவிங் பாயிண்ட் வந்துடும். மூவிங் கியர் வந்துடணும். மெயின் ரோட இருந்தா மெயின் ரோடு அடிக்கடி போக்குவரத்து உள்ள இடம்னா நினைச்சிடும் மூவிங் பாயிண்ட் நிப்பாட்டி மூவிங் பாயிண்ட் வச்சு எடுக்கலாம். வண்டி வரல அப்படின்னா நம்ம போயிட்டே இருக்கலாம். 1 2 செகண்ட் கியர்ல போய்கிட்டே இருக்கலாம். வண்டி அதிகமாக வரக்கூடிய இடம் நிப்பாட்டி தான் போகணும் அப்படின்னா நிப்பாட்டி செகண்ட் கியர் தேர்ட் கியர் போடுவீங்க. போட்டோம். அப்படியே லெஃப்ட் வருவாங்க. நல்ல ஓரமாக கிளச்சை நல்லா சப் பண்ணுவீங்க. நான் சொல்லாம எதுவுமே செய்ய வேண்டாம். கொஞ்சமா பிரேக் மிஷின் பாட்டுங்க. நியூட்ரல் பண்ணுங்க. கைகால் எடுத்துக்கோங்க. கைகால் எடுத்துங்க. ஹேண்ட் பிரேக் போடலை. எதுக்கான இது டெம்பரரி பார்க்கிங். இது என்னது? டெம்பரரி பார்க்கிங். நம்ம நிரந்தரமா இறங்கி போறோம், வண்டி ஆஃப் பண்ணிட்டு இறங்கி போறோம்னா கண்டிப்பா ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு டோரை லாக் பண்ணிட்டு சாவி எடுத்து போகணும். ஓகேவா? ஓகே. வாழ்த்துக்கள்.